சுடர் நேயர்களுக்கு வணக்கம். ஜெலன்ஸ்கியை கொல்ல ரஷ்யா சதி. சிரியாவில் பயங்கரவாத தாக்குதல், 22 அரசு படையினர் உயிரிழப்பு. ஸ்காட்லாந்தில் நீர்வீழ்ச்சியில் மூழ்கி 2 இந்திய மாணவர்கள் உயிரிழப்பு. மனைவியின் உணவில் கழிவறை சுத்தம் செய்யும் திரவம் கலக்கப்பட்டுள்ளது. இம்ரான்கான் பரபரப்பு குற்றச்சாட்டு. நடுவானில் வெடித்து சிதறிய ஹெலிகாப்டர், ராணுவ தளபதி உட்பட 10 பேர் பலி. பிரான்சில் உள்ள ஈரான் தூதரகம் அருகே வெடிகுண்டு மிரட்டல். அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் வழக்கு விசாரணை, கோர்ட் வளாகத்தில் தீக்குளித்த மர்ம நபர். இனி தொடர்பென விரிவான செய்திகள். போலந்தில் உக்ரைன் அதிபர் வோலோதிமிர் ஜெலன்ஸ்கியை படுகொலை செய்ய ரஷ்யா உளவுத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து சதித்திட்டம் தீட்டியதாக ஒருவரை அந்நாட்டு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியதாக 2 ரஷ்யர்களை அந்நாட்டு அதிகாரிகள் கைது செய்ததால் ஏற்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் போலந்திலும் அதே போன்றதொரு குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெலன்ஸ்கி அடிக்கடி வந்து செல்லும் சேவோவ் ஜசியான்ஸ்கோ விமான நிலையத்தின் பாதுகாப்பு ரகசியங்களை ரஷ்ய உளவு அமைப்பினரிடம் தெரிவிப்பதற்கு புதன்கிழமை ஆயத்தமாகிக் கொண்டிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டார். உக்ரைன் எல்லையையொட்டி தென்கிழக்கு போலந்தில் அமைந்துள்ள செலோவ் ஜசியோன்கோ விமான நிலையம் அருகே அமெரிக்க படையினரின் பாதுகாப்பில் உள்ளது. உக்ரைனுக்கு அளிக்கப்படும் சர்வதேச ஆயுத மற்றும் நிவாரணப் பொருட்கள் இந்த விமான நிலையம் வழியாகத்தான் அனுப்பப்படுகின்றன. இந்த சூழலில் செசேவ் ஜசியோன்கா விமான நிலையத்தின் பாதுகாப்பு ரகசியங்களை ரஷ்ய உளவு அமைப்பினருக்கு அளிக்க முயன்ற குற்றச்சாட்டின் பேரில் போலந்து நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிரியாவில் அரசு ஆதரவு படையினர் வந்து கொண்டிருந்த பேருந்தின் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 22 வீரர்கள் உயிரிழந்தனர். இதுகுறித்து சிரியா மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு கூறியதாவது: அல் அசாத் அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் குத்ஸ் பிரிகேட் படையைச் சேர்ந்தவர்கள் சுக்னா நகருக்கு அருகே வியாழக்கிழமை இரவு பேருந்தில் சென்று கொண்டிருந்த போது அவர்களை நோக்கி அங்கு சென்று கொண்டிருந்த பயங்கரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். பெரும்பாலும் பாலஸ்தீனர்களை உறுப்பினர்களாக கொண்ட குத்ஸ் பிரிகேட் படை ரஷ்யாவின் உதவியுடன் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்காட்லாந்தில் உள்ள நீர்வீழ்ச்சிக்கு சென்ற இந்திய மாணவர்கள் 2 பேர் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். உயிரிழந்த 2 மாணவர்களும் ஆந்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் பிரிட்டனில் உள்ள பல்கலைக்கழகத்தில் பயின்று வருகின்றனர் என்றும் ஸ்காட்லாந்து போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக ஸ்காட்லாந்து போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்ட பின் அவர்களின் உடல் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் எனவும் லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்தது. உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்துக்கு அவர்கள் பயின்ற துன்ரி பல்கலைக்கழகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பல்வேறு ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே இஸ்லாமிய நடைமுறைக்கு எதிரான திருமணம் செய்தது தொடர்பான வழக்கில் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவி புஷ்ரா பீவிக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் கோர்ட்டு தீர்ப்பு வழங்கியது. தனது மனைவிக்கு கொடுக்கப்படும் விஷம் கலந்த உணவால் அவர் தீவிர வயிற்று வலியால் அவதிப்பட்டு வருவதாகவும் இதனால் அவரது உடல்நிலை நலிவடைந்து வருவதாகவும் இம்ரான்கான் குற்றம் சாட்டியுள்ளார். ஊழல் வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜரான போது இந்த குற்றச்சாட்டுகளை இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்லாமாபாத்தில் உள்ள சர்வதேச மருத்துவமனையில் தனது மனைவியின் உடல்நிலையை பரிசோதித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் இம்ரான்கான் கோரிக்கை விடுத்துள்ளார். இதையடுத்து அடுத்த 2 நாட்களில் இம்ரான்கான் மற்றும் அவரது மனைவிக்கு தனியார் ஆஸ்பத்திரியில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது.
ஆப்பிரிக்க நாடான கென்யாவின் வடமேற்கு பகுதியில் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ராணுவ வீரர்கள் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பதற்றமான பகுதியை கண்காணிக்க ராணுவ தளபதி உட்பட பலர் ஹெலிகாப்டரில் சென்றனர். இதில் மூத்த ராணுவ தளபதி பிரான்சிஸ் ஓகல்லோ உட்பட 11 ராணுவ வீரர்கள் பலியாகினர். நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்துக்கு அதிபர் வில்லியம் ரூடோ, தன்சானியா அதிபர் சாமியா சுலுஹி உட்பட பலர் இரங்கலை தெரிவித்துள்ளனர். மேலும் நாடு முழுவதும் 3 நாட்கள் துக்க தினமாக அனுசரிக்கப்படும் எனவும் அதிபர் வில்லியம் ரூடோ கூறினார். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரான்சில் உள்ள ஈரான் தூதரகம் அருகே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்போவதாக மிரட்டல் விடுத்த நபர் பாரிஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரான் தூதரகத்திற்குள் கையெறி குண்டுகள் மற்றும் வெடிகுண்டுகளுடன் கூடிய ஜாக்கெட் அணிந்த ஒருவர் இன்று காலை 11 மணியளவில் நுழைந்துள்ளார். பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு அவர் தீவிரவாத தாக்குதலுக்கு முயன்றாரா அல்லது வேறு காரணத்திற்காக இப்படி நடந்து கொண்டாரா என்று விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவத்தை அடுத்து ஈரான் தூதரகம் பகுதியில் உள்ள 2 மெட்ரோ பாதைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஈரான் இஸ்ரேலிடையே பதற்றம் நிலவி வரும் சூழலில் நடந்த இந்த சம்பவம் பிரான்சில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருந்த போது நீதிமன்ற வளாகத்தில் ஒரு நபர் தீக்குளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூயார்க்கில் உள்ள நீதிமன்றம் ட்ரம்ப் மீதான குற்ற வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்தது. நீதிமன்ற வளாகத்தில் பெருமளவு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் ஒரு நபர் நீதிமன்ற வளாகத்தில் துண்டு பிரசுரங்களை வீசினார். பின்னர் அவர் நீதிமன்ற வளாகத்தில் தீக்குளித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். குறித்த நபரின் உடல் தீயில் கருகியிருந்தது. ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் கூறியதாவது: தீக்குளித்தவர் 37 வயதுடைய புளோரிடாவைச் சேர்ந்த மேக்ஸ் ஆஸ்ட்ரேலா என்பது தெரிய வந்துள்ளது. குறித்த அந்த நபர் கடந்த வாரத்தில் புளோரிடாவில் உள்ள தனது வீட்டிலிருந்து நியூயார்க் வந்துள்ளார். புளோரிடாவில் உள்ள அவரது குடும்பத்தினர் அவர் நியூயார்க் நகரத்திற்கு வந்தது தெரியவில்லை என கூறுகின்றனர். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் விசாரித்து வருகின்றோம். மேக்ஸ் ஆஸ்ட்ரேலா தீக்குளித்ததற்கு காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றோம் என மேலும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.